வாவாத்தியாரே ஊட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விடமாட்ட. கார்த்திக், கீர்த்தி ஷெட்டி, ராஜ்கிரன்லாம் நடிச்சிருக்கிற இந்த வாவாத்தியார் படம் எப்படி இருக்கு? ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? எனக்கு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயா இருக்குதுப்பா, நான் போய் நல்லா ஒரு தூக்கத்தை போடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்க தாராளமா போலாம். படம் வந்துட்டு ஒரு கற்பனை நகரத்தில் தான் நடக்குதுங்கிறதுனால நமக்கு லிபர்ட்டி அதிகம். அந்த காலம் மாதிரி செட்டு போட்டு கூட இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஏன் ஆப்பிள் ஐஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் கூட வச்சுக்க முடியும். ஆமாம், ஒரு பொண்ணோட ஃபோன் ஹேக் பண்ணுறதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஆப்பிள் ஃபோன் வச்சுட்டு இருக்கோம். இந்த படத்தில் நம்ம ராஜ்கிரண் வந்துட்டு ஒரு பயங்கரமான வாத்தியார் ஃபேன். வாத்தியார் படத்தோட பழைய ரீல் போட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் தேட்டருக்காரங்கிட்ட போடுப்பா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேன்லாம் கேட்பாரு. இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? சரியா வாத்தியார் இறந்த நேரத்தில் பிறந்த குழந்தை தான் நம்ம ஹீரோ கார்த்தி. அவரை வாத்தியார் போலவே வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு தாத்தா. வாத்தியார் இறந்து போன அதே 3:30 மணிக்கு என் பேரன் போந்திருக்காண்டா. பையனும் அப்படித்தான் கொஞ்சம் வளர்றான். ஒரு நாள் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வந்து 50,000 பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லி அதை வாங்க போறாங்க. அப்ப வந்த தாத்தா, உழைச்சி வாழணுண்டா பேராண்டி, பிறர் உழைப்பில் வாழக்கூடாது அப்படின்னு அந்த லாட்ரி டிக்கெட்டை கிழிச்சு போட்டுறாரு. அப்பையில இருந்து நம்ம கார்த்தி தாத்தாக்கு தெரியாம வில்லனா வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தாத்தா இறந்து போயிடுறாரு. இவருக்கு இதே வேலையா போச்சு. இப்படிதான் இட்லி கடை படத்துல செத்து போயிட்டு பையனோட வாழ்க்கையை சீரழிச்சாரு. இப்ப வாவாத்தியார் படத்துல பேரனோட வாழ்க்கையை சீரழிக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? உங்களுக்கே அடுக்குமா? நாங்களாம் நல்லாவே வாழ்ந்துடக்கூடாதா? ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க? அவன் தப்பு பண்ற பையன் இல்லை சார், அவன் வேற அம்சம். அவங்க தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பப்ப வாத்தியார் கார்த்தி உடம்புக்குள்ள பூந்து போயிட்டு இருப்பாரு. என்ன வாத்தியார் இது, வாடகை கொடுக்காம ஒருத்தன் உடம்புல தங்கிட்டு போறீங்களே, இது நியாயமா? நம்ம எல்லாருமே இந்த துக்ளக் தர்பார் படம் பார்த்துருப்போம். விஜய் சேதுபதி வந்துட்டு கெட்டது பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்குள்ள இருந்த நல்லவன் அவருக்கே தெரியாம நல்லது பண்ணிட்டு இருப்பான். அதேதான் இங்கேயும் எந்த மாற்றமும் பண்ணல. இந்த படம் சூப்பர் ஸ்லோவா போயிட்டு இருக்குது. ஸ்லோவா போறது ஒரு பிரச்சனை கிடையாது. படத்துக்குள்ள கண்டென்ட் இருந்து இந்த படம் ஸ்லோவா போகுதுன்னா இட்ஸ் ஓகே. பட் எந்த கண்டென்ட்டுமே இல்லாமல் இந்த படம் ஸ்லோவாக போகுது. படத்தோட கண்டென்ட்டே 1 மணி நேரம் தான் இருக்கும். எதையாவது பண்ணி 2.5 மணி நேரம் இழுத்துற முடியாதா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. படம் என்னமோ 2 மணி நேரம் தான், ஆனால் ஒரு யுகமே கடந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் படத்தில் ரமேஷ் திலக் வராரு. அவர் படம் ஃபுல்லாக சைட்லேயே நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு எந்த ஒரு டைலாக்குமே கொடுக்கல, எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டல. அவர் பாட்டிக்கு ஏதோ ஒரு சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் பாபி சிம்மாவோட கேமியோ வேற இருக்கு. அவர் வந்துட்டு அவரோட ஓல்டு ஸ்குவாட இறக்குறாராம். சத்யராஜ் சார் இந்த படத்தில் வந்துட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை அப்படின்னு பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஹீரோவே வில்லன், ஹீரோவே ஹீரோங்கிற மாதிரி படத்துல ஸ்கோப் இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இல்லை, ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த ஆவிங்கிட்ட எல்லாம் பேசுற மாதிரியான சூப்பர் பவர் இருக்கும். அதையாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருக்காங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. அதுலயாவது ஏதாவது எஃபோர்ட் போட்டு எழுதியிருந்தா படம் கொஞ்சமாவது எங்கேஜிங்கா இருந்திருக்கும். ஹீரோயின் வந்துட்டு கொஞ்ச நேரம் வருவாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க, அதுக்கப்புறம் கடைசியா கொஞ்ச நேரம் வருவாங்க, படம் முடிஞ்சிடும். டிபிக்கல் தமிழ் மூவி ஹீரோயின் ரோல். நம்ம கார்த்தியை சார் இந்த படத்தில் உங்களுக்கு சூப்பரான ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்குது சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லியே கூட்டு வந்து ஏமாத்திருக்காங்க. அவர் நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அது எந்த வகையிலுமே ஒட்டாமல் துண்டா இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும். இந்த நீங்கள் ஷேடோ ஃபைட்லாம் விளாண்டுருக்கீங்களான்னு தெரில. மொபைலில் வந்துட்டு ஷேடோ ஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும். அதில் வந்துட்டு நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த கத்தி கம்பு கடப்பாருன்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரியான புதுவிதமான வெப்பன்ஸ்லாம் பார்க்குறப்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கிறத தாண்டி நல்லா இருந்திருக்கணும். ஆனால் ஏன் நல்லா இல்லாமல் போச்சுன்னு தான் தெரியல. இன்டர்வலுக்கு அப்புறம் நடுவில் ஒரு ஃபைட் சீன் வரும். அதை வந்துட்டு ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. படம் முடிச்சு வெளியே வந்த வாட்டி கார்த்தியை தவிர வேற எந்த கேரக்டருமே மைண்டில் நிற்க மாட்டேங்குது. படத்தில் இருக்கிற எந்த வகையான கேரக்டருமே எந்த வகையான இம்பாக்டையுமே கிரியேட் பண்ணலங்கிறப்ப படமும் நமக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. சப்போஸ் இந்த படத்தை வந்துட்டு ஒரு எம்ஜிஆர் ரசிகர் பார்த்தா மேபி அவருக்கு இந்த படம் பிடிக்கலாம். ஏகப்பட்ட எம்ஜிஆர் ரெஃபரன்ஸை மட்டுமே வச்சு படத்தை ஒப்பேத்திரலாம்னு நினச்சிருக்காங்க. பட் அது நடக்கல. நீங்க இந்த படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆனிச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு 5க்கு 2 கொடுக்கலாம். அந்த 2ம் கார்த்திக்காக கொடுக்கலாமே தவிர வேற எதுக்காகவும் கொடுக்க முடியாது. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.